காமராஜர் ஐயாவோட அம்மா காமராஜர் ஐயாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கொடுக்குறாங்க. தொலைபேசியை காமராஜர் ஐயா எடுத்த உடனே காமராஜர் ஐயாவோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, என்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகக்கூடாதா ஐயா? நான் வந்தாதான் என்ன எப்போ கிளம்புறேன்னு அப்படின்னு கேட்டு உடனே விரட்டி அடிச்சிடுறேன். நீ இங்கே எங்கள் கூட ஒரு நாள் தங்கிட்டு போகலாம்ல ஐயா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது ஐயா. ஒத்த பிள்ளையை கொடுத்து ஊருக்கு கொடுத்துட்டேன் ஐயா. என் பிள்ளை என்னை பார்த்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறானே, இது என்னையா நியாயம்? பெத்த மனசு பதறி போகாதா? என்னையாவது ஒரு தடவை என்னை பார்த்துட்டு போயேன் ஐயா அப்படின்னு சொல்ல, காமராஜர் ஐயா, ஏன் அழறண்ணே? சந்தோஷமாக தைரியமாக இருண்ணே. ஒத்த மகனை படுத்து ஊருக்கு கொடுத்த புண்ணியவதி நீ. இன்னைக்கு நீ பண்ண புண்ணியத்தினால இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேம்மா, அழாதம்மா நீ அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா, நீ இப்படி தான் ஒவ்வொரு தடவை நான் தொலைபேசியில் கூப்பிட்டாலும் சொல்கிறேன், ஆனால் ஒரு தடவை கூட நீ என்னை பார்க்கவே வரலையப்பா. இந்த தடவை வரும்போது கண்டிப்பாக வாப்பா, உனக்காக இந்த அம்மா வீட்டு கதவை திறந்தே வச்சுருப்பான்ப்பான்னு சொன்னாங்க காமராஜர் ஐயாவோட அம்மா. காமராஜர் ஐயாவோட குரல் தழுதெடுத்தாலும், சரி சரி வரேன்னே, இந்த தடவை கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொலைபேசி அழைப்பை துண்டிக்கிறாங்க